வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பதால் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தல். 2021 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிராகவும் தனி தீர்மானம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை ஒன்றிய அரசு தண்டிப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தலை கைவிட வலியுறுத்தும் தனி தீர்மானத்திற்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு. முதலமைச்சரின் தனி தீர்மானத்துக்கு அதிமுக, பாஜக எதிர்ப்பு. போராட்டத்திற்கு ஆதரவாக நாளை மறுநாள் நாடு முழுவதும் முழு அடைப்புக்கு விவசாயிகள் அழைப்பு. முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு. தற்போதைய நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது. நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்வதுதான் சரியானதாக இருக்கும் என உச்சநீதிமன்றம் கருத்து. வேலை நிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றது ஜாக்டோ ஜியோ அமைப்பு. 10 ஆண்டுகளில் முதல் முறையாக முதலமைச்சரை அழைத்து பேசியிருப்பதாக அறிவிப்பு. சட்டப்பேரவையில் பன்னீர்செல்வம் இருக்கை மாற்றம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை RB உதயகுமாருக்கு ஒதுக்கீடு. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்கில் இருந்த ஃபைல்களை அமலாக்கத்துறை திருத்தியதாக புகார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என அண்ணாமலை அறிவிப்பு. தேர்தல் வேலை அதிகம் இருப்பதாக விளக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். வரும் 19ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு சோனியா காந்தி போட்டி. ஜெய்ப்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகிறார் எல் முருகன். நீலகிரியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டி. நாட்டிலேயே முதல் முறையாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் காரசார விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது என்று தெரிவித்தார். ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தும் என்றும், அரசியல் சட்டவிரோதமான இந்த நடைமுறையை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவீர்களா? சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம், அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றமோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்பட உள்ள நாடாளுமன்ற மெஜாரிட்டி உள்ளோரின் சுயநலத்திற்கு யாரும் பலியாகிவிடக்கூடாது. எனவே நாடாளுமன்றம், சட்டமன்றம், நகராட்சிகள், பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். 2021 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். பின்னர் பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர், தொகுதி மறுவரையறை என்ற திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சூழ்ச்சியை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்று எச்சரித்த முதலமைச்சர், 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் மீது அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் காரசார விவாதம் நடத்தினர். பின்னர் தனி தீர்மானங்கள் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்திய சபாநாயகர் 2 மசோதாக்களும் நிறைவேறியதாக அறிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான இந்த நடைமுறையை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாளை ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே தலைவர் என்கிற பாசிச நடைமுறையை இந்தியாவிலே உருவாக்குவதற்கு நிச்சயமாக வழிவகுத்துவிடும். ஆகவேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே கடவுள் என்ற ஒற்றை ரேஷன் என்ற நடைமுறைகள் இந்தியா பாசிசத்தை நோக்கி நகர்கிறது என்கிற அபாயம் வெளிப்படுகிறது. அத்தகைய அபாயத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் முதல் குரலாக முதலில் சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். பிஜேபி RSSின் கொள்கைகளான ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே குடும்ப அட்டை, ஒரே மொழி, ஒரே வரி, ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது சர்வாதிகாரத்தின் உச்சம், அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒன்றியமாகும். ஒவ்வொரு இனத்திற்கும் மொழி, பண்பாடு, மரபுகள், பழக்க வழக்கங்கள் வெவ்வேறானவை. அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. பல்வேறு இனங்களின் ஒற்றுமையே இந்திய நாட்டின் வலிமை. இதை ஒற்றை தன்மை கொண்டதாக மாற்ற முயற்சிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைப்பதாகும். இந்து ராஷ்டிரா கொள்கைகளை திணிப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை பாசிச பாஜக அரசு செய்ய முயல்கிறது. இது பல்வேறு பண்பாடுகளையும், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகளை கொண்ட, பல்வேறு மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சியாக இருக்கின்ற இந்திய ஒற்றுமையை குலைக்கின்ற சதியாக தெரிய வருகிறது. ஆகவே ஒரு காலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய நாட்டினுடைய ஃபெடரல் ஸ்பிரிட், கூட்டாட்சி உணர்வை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும்போது உள்ளூர் பிரச்சனைகள், அது ஒரு ஊராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மாநிலத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனையை மட்டும்தான் தேர்தலினுடைய கருப்பொருளாகி மக்களுடைய அபிலாசைகள், மக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு மாநிலத்திலே ஒரு கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு அந்த சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிறோம் என்று சொல்லுவது என்ன நோக்கத்திற்காக செய்கிறீர்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுவது உண்மைதானே? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கோவில், ஒரே உணவு, ஒரே வழிபாட்டு உரிமை என்கிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறதை தமிழ்நாடு போன்ற ஜனநாயக மாண்புள்ள சுயமரியாதை கொண்ட நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைதான் இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணாவின் வழியில், முத்தமிழர் கலைஞர் வழியில் தளபதி அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் குரலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்ததன் அடிப்படையில் நாளை நடைபெறவிருந்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் நாளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தையும், வரும் 26ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தையும் ஜாக்டோ ஜியோ
அமைப்பு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ-ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக முதலமைச்சர் ஒருவர் தங்களை அழைத்து பேசியிருப்பதாகவும் கூறினர். அதன் அடிப்படையில் நாளை நடத்த இருந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் பேசாத முதல்வர் அல்லது 10 ஆண்டுகளுடைய கோரிக்கை இன்றைக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கலாம் கூட எங்களுடைய அகவிலைப்படி போன்ற பல்வேறு அம்சங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜாக்டோ-ஜியோனுடைய மாநாட்டில் பங்கேற்று எங்களுக்கு ஒரு உறுதியை சொன்னார். நான் உங்களுடைய கோரிக்கையில் மறுக்கவும் இல்லைன்னார். அதை நாங்கள் இன்றைக்கும் சொன்னோம். நீங்கள் சொன்ன அந்த மறுக்கலைங்கிறத இன்னும் நாங்கள் மறுக்கலை. ஆனால் மறுக்காமல் பண்ணணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். நிச்சயமாக நாம் பண்ணாமல் யார் பண்ண போகிறது? நம்பிக்கையோடு இருங்க, மிக விரைவில் பண்ணணும். அப்போ அந்த அடிப்படையில் 19ஆம் தேதி இந்த பட்ஜெட் கூட்டத்தோடு முடிகிறதுக்கு முன்னதாக அறிவிப்புகள் ஏதேனும் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதல்வருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாளை நடக்கக்கூடிய ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து மீண்டும் முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைய போராட்டம் ஒத்திவைப்பதென முடிவெடுத்தோம். இம்மாதம் 26ஆம் தேதி ஜாக்டோ-ஜியோ அமைப்பு நடத்துவதாக அறிவித்த போராட்டம் குறித்து 19ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், 19ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்குள் முதலமைச்சர் அறிவிப்பு ஏதேனும் ஒன்றை வெளியிடுவார் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். தற்போதைய நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஆலை தொடர்பாக ஆய்வு செய்ய நிபுணர்கள் குழு அமைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வேதாந்தா நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஷியாம் திவான் நிலத்தடி நீரை மாசுபடுத்தியது, கழிவுகளை முறையாக அகற்றாதது உள்ளிட்ட தங்கள் நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிப்பதாக கூறினார். ஸ்டெர்லைட் ஆலைதான் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதற்கும் 2018ஆம் ஆண்டு ஆலையில் வாயு கசிவு ஏற்பட்டது என்பதற்கும் எந்த ஆவணங்களும் இல்லை என்று அவர் வாதிட்டார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சி.எஸ். வைத்தியநாதன் ஸ்டெர்லைட் ஆலை அரசின் எந்த உத்தரவையும் மதிப்பதில்லை என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே பலமுறை விதிகளை மீறியதற்காக அந்த ஆலைக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆலைக்கு எதிரான மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் ஸ்டெர்லைட் ஆலை எவ்வாறெல்லாம் விதிகளை மீறியது என்பது ஆவணங்கள் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் இந்த விவகாரம் மக்களின் உடல்நலன் சார்ந்தது என்பதால் இதை பொருளாதார நோக்கில் பார்க்கக்கூடாது எனவும் வாதிட்டார். முதலில் அனுமதி வழங்கிவிட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட பின்னர் அனுமதியை ரத்து செய்துவிட்டதாக ஸ்டெர்லைட் வழக்கறிஞர் ஷியாம் திவான் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சி.எஸ். வைத்தியநாதன் ஹைட்ரோ கார்பன் விவகாரத்தில் இதே நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் இந்த நிறுவனத்தின் மீது வேறு என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். தூத்துக்குடி மக்களின் நலன் கருதியே ஆலை மூடப்பட்டது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த ஆலை தொடர்பாக ஆய்வு செய்ய ஐஐடி நிபுணர்கள், ஒன்றிய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய நிபுணர் குழுவை நியமிக்கலாம் என்று பரிந்துரை செய்தனர். அந்த குழு ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். நாட்டுக்கு தாமிரம் தேவை என்ற கருத்தையும் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பையும் ஒதுக்கிவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். கிறிஸ்தவர்களின் புனித தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையுடன் தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்புள்ள 40 நாட்கள் தவக்காலமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு வனாந்தரத்தில் நோன்பு இருந்த 40 நாட்களை நினைவு கூர்ந்து கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்துவர்கள் நோன்பு இருந்து தங்களுக்கு பிடித்த காரியங்களை தவிர்த்து இயேசுவை தியானிப்பார்கள். சாம்பல் புதன்கிழமையொட்டி சென்னை சாந்தோம் புனித தோமையார் பேராலயம் மற்றும் பெரம்பூரில் உள்ள லூர்து அன்னை திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மாறாக மறைவாக இருக்கிற ஒரு தந்தைக்கு மட்டும் தெரியும்.
அன்பார்ந்தவர்களே, இன்று அகில உலகம் எங்கும் திருச்சபை விபூதி புதனை கொண்டாடுகிறது. ஆஷ் வென்ஸ்டே என்று சொல்லுகிறோம். சாம்பல் புதன்கிழமையொட்டி தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம், திரு இருதய ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நெல்லையில் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சவேரியார் பேராலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளானவர்கள் பங்கேற்று சாம்பலால் சிலுவை வரைந்து தவக்கால விரதத்தை தொடங்கினர். நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியர் பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை கோட்டார் மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசை தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் சாம்பல் புதனையொட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த நவம்பர் 2ஆம் தேதி அமலாக்கத்துறை முதன்முறையாக சம்மன் அனுப்பியது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலும் பின்னர் ஜனவரி மாதத்தில் இருமுறையும் சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த 2ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியது. இதையடுத்து டெல்லி நீதிமன்றத்திலும் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் அதற்கான காரணத்தை வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக கடந்த 3 ஆண்டுகளில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு செய்யப்பட்ட செலவினம் மற்றும் நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 2021ஆம் ஆண்டில் 100 கோடியும் 2022ஆம் ஆண்டில் 436 கோடியும் 2023ஆம் ஆண்டில் 231 கோடியும் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 46,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. நேற்று இதன் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 46,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 5,750 ரூபாயாகவும் சவரன் 46,000 ரூபாயாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வெள்ளி விலையும் இன்று கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து கிராம் 75 ரூபாய் 50 காசுகளுக்கும் கிலோ 75,500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகிறார். விரைவில் காலியாக உள்ள 56 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஒடிசா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரத்தையும் அக்கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி ஒடிசாவிலிருந்து ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும், மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து எல் முருகனும் தேர்வாக உள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு அதே மாநிலத்திலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற எல் முருகனின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. இவர் நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்பட்ட ஆளுநர் மீது அவை உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.
செங்குன்றத்தில் கட்சிக் கொடி ஏற்றி வைத்து நிர்வாகியின் இல்லம் திறப்பு விழாவில் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் ரவி RSS அடிமட்ட தொண்டராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் அவர் அரசியல் சாசனத்திற்கு எதிராக நடந்து கொண்டது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறினார். தேசிய கீதம் இசைத்த பிறகுதான் சட்டமன்றம் முடிவுக்கு வரும் என்கிற நிலையில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னாலேயே அவையை புறக்கணித்து அவர் வெளியேறி இருப்பது அவையை அவமானப்படுத்துவது, 8 கோடி அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஆளுநர் தமிழகத்திற்கு இனியும் தேவையில்லை, நீடிக்கக்கூடாது என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து பேசிய பாலகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநரை வைத்து பாஜக போட்டி அரசாங்கத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். கூடலூரை அடுத்துள்ள தேன்வயல் பகுதியில் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாலையின் நடுவே இருந்த மின்கம்பத்தையும் சேர்த்து சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். வாகனத்தில் செல்லும் போது விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அங்கிருந்து அகற்றி வேறு இடத்தில் வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். சாலை நடு ரோட்லேயே போஸ்ட் நிற்கிதுங்க சார். அதனால் இந்த பைக்குக்காரங்கெல்லாம் அது 2-3 பைக்குக்காரங்க அடிச்சிட்டாங்க. நடு ரோட்லேயே 15 வருஷமாக நிற்கிது இந்த இடத்துலையே. அதனால் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் என்னென்னா, இது இப்போ புதுசாக வேறு ரோடு போட்டாங்க. அதனால் அதிலிருந்து இன்னும் நிறைய ஸ்பீடாக இந்த ரோடு இதெல்லாம் பைக்காரங்கெல்லாம் வர்றாங்க. அதனால் மிக விரைவில் இதை மாற்றி கொடுக்கணும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். பல தடவை கோரிக்கை வச்சுட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கல. அவசரமாக இரவோடு இரவாக அமைக்கப்பட்ட சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருப்பதாக தேன்வயல் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நடுநிலையுடன் செயல்படுகிறார் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள காமராஜர் நகர் பகுதியில் அரசு அச்சக பணியாளர்களுக்கு 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் 96 குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் சட்டமன்றம் நடுநிலை இல்லாமல் நடந்து கொண்டு வருவதாக அண்ணாமலை தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நடுநிலையுடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். எப்படி சட்டமன்றம் நடக்கிறது, அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் நடுநிலையோடு சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட அதிமுக வைத்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று கூட அவர் மாண்புமிகு சபாநாயகருக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நடுநிலையோடு நடந்து கொண்டிருக்கிறார். நாகை மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் நாகை தொகுதியில் கார்த்திகா போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திகா, எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதே நாடாளுமன்றத்தில் தனது முதல் குரலாக இருக்கும் என்றார். 1974 கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. திமுக சொல்லும், அதிமுக சொல்லும், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில நான் வெற்றி பெற்று உள்ள போனேன்னா என்னுடைய முதல் பதிவாக கச்சத்தீவை மீட்பும் தான் சொல்லுவேன். டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழும் காவிரி நீர் மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் கார்த்திகா தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் கூட்டம் பாஜக அதிமுக மறைமுக கூட்டாளிகளின் துரோகங்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தும்படி அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சியினருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக கட்சியினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 2024 மக்களவைத் தேர்தல் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதையும் காக்க வேண்டிய கடமை திமுகவிற்கு இருப்பதால் தேர்தல் பணிகளை விரைந்து தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் திமுகவை விமர்சிப்பதன் மூலம் திமுக ஒரு மாநில கட்சி என்று எள்ளி நகையாடியவர்களை தூங்கவிடாமல் திமுக செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொள்கை முரண்பாடுகளை ஜனநாயக வழியில் எதிர்கொள்ள முடியாத பாஜக அரசு ஹிட்லர் போன்ற சர்வாதிகார தன்மையுடன் புலனாய்வு முகமைகளை ஏவி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு ஆபத்து நேரும்போதெல்லாம் அதனை காக்க முதலில் குரல் கொடுக்கும் தமிழ்நாடு 1975 ஆட்சியையே விலையாக கொடுத்து காத்தது என்றும் இப்போதும் முதல் குரலாக தோழமை கட்சிகளுடன் இணைந்து இந்தியா முழுவதும் ஓங்கி ஒலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
அதன் முதல் படியாகவே தமிழ்நாடு, புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் 3 நாட்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் உழவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கியுள்ள சூழலில் உழவர்கள் விரோத வேளாண் சட்டங்களை திமுக எதிர்த்தபோது அதை அதிமுக ஆதரித்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம், நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, உதய்மின் திட்டம் என மக்கள் விரோத, மாநில குரோத திட்டங்கள், சட்டங்களுக்கு ஆதரவு தந்தது அதிமுக என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்தனைக்கும் துணை நின்று ஆதரித்த அதிமுக தான் இப்போது பாஜக சொல்லிக் கொடுத்தது போல கூட்டணி இல்லை என்று பசப்பிக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ள மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவிலும் பாஜக செய்த அத்தனை பாவங்களுக்கும் உடந்தையாக இருந்ததுதான் அதிமுக என்றும் சாடியுள்ளார். ஏறத்தாழ 6,80,000 பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம் குறித்து பயிற்சி தரும் வகையிலும், பொதுமக்களுக்கு பாஜக, அதிமுக மறைமுக கூட்டாளிகளின் நேரடி துரோகங்களை அம்பலப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அமைந்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் கூட்டம் நாளைய வெற்றி முழக்கமாக அமையட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.